அமர உட்காந்து ஒவ்வொரு புள்ளியா வச்சாதான் கோலம். அவசரப்பட்டு அள்ளி தெளிச்சா அது அலங்கோலம். எதையுமே அவசரப்பட்டு அலங்கோலமாக்காத. உன் கூட பேசுறதே பாவம்னு நினைக்கிறேன்டா. உன் கூட பழையபடி உறவு கொண்டாடுறது என் புருஷன் ஆன்மாவுக்கு செய்யற துரோகம்னு நினைக்கிறேன்டா. உன் புருஷன் ஒரு கொலைகாரம்மா. ஏன் உன் புத்தி இப்படி தாறுமாறா போகுது? கல்யாணங்கிறது பெரியவங்க பேச வேண்டிய விஷயம். நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போய் பேசுன? பெத்தவங்க நாங்க இருக்கோம். நானும் உங்க அம்மா போய் பேச மாட்டோமா? பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கெட்டவன் பேர் எடுக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். நல்லவன் பேர் எடுக்க ரொம்ப நாளாகும். அதுக்கு அளவுக்கு அதிகமாக பொறுமை வேணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எதுலையுமே பொறுமை வேணும். அமர உட்காந்து ஒவ்வொரு புள்ளியா வச்சாதான் கோலம். அவசரப்பட்டு அள்ளி தெளிச்சா அது அலங்கோலம். எதையுமே அவசரப்பட்டு அலங்கோலமாக்காத. அவன் சின்ன பொண்ணு அந்த வசந்தி. எவ்வளவு பொறுப்பா அவன் பொறுமையாக போது சொல்றா. உங்க பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுங்க அங்கிள்னு எனக்கு அட்வைஸ் பண்றான். சரிம்மா நான் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு தேவைதானா அதெல்லாம்? எனக்கு சத்தியமூர்த்தின்னு ஒரு பேர் இருக்கு. அதை காப்பாத்தலனாலும் கெடுத்துறாத. சரி விடுங்கப்பா. ஏதோ என் மேல இருக்கிற அக்கறையில கல்யாணம் தள்ளி போனதை தாங்க முடியாம அவங்க கிட்ட போய் பேசிருப்பா. மத்தபடி நம்ம நர்மதாவை பத்தி நமக்கு தெரியாதா? இந்த பார், அவளை கண்டிக்கும் போதெல்லாம் யாராவது ஒருத்தர் அம்மாவோ அக்காவோ சப்போர்ட் பண்ணி கெடுத்து குட்டிச்சவராக்கிடுறீங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. வர வர நீ சரியில்லை. நீ எதுக்காக பெரியவங்க கிட்ட சண்டை போட்டு அவங்க சாபத்துக்கு ஆளாகுற? வசந்தி அப்பா கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல. பாரு அவர் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு. இனிமே தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. அப்பா சொன்ன மாதிரி அவர் பேரை காப்பாத்தலனாலும் கெடுத்துறாத. என் பேர்ல எழுதி வச்சுட்டு மீதியை வித்துட்டு நீ குடும்பத்தோட இந்த ஊரை விட்டு ஓடி போயிடு. உன் பொண்ணை கொலை பண்ண சொல்லி தனக்கோடியை ஏவி விட்டதே நான் தான். நீங்க தனக்கோடியை கொன்னதுக்கான ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு. மா மா சீக்கிரம் வா. என்னடி என்ன? நான் இன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேம்மா. என்னடி? எனக்கு வழக்கமா பண்ணி தருவேல்ல ஒரு பால் கொழுக்கட்டை, அத பண்ணி எடுத்துட்டு வா. நான் சந்தோஷமா சாப்பிடுவேன். என்னடி சந்தோஷம்? முன்ன ஒரு தடவை சொன்னியே ஏதோ ப்ராஜெக்ட்ல ஜெயிச்சிட்டேன், கம்பெனி நம்பர் 1 வந்துருச்சுன்னு. அது மாதிரி ஏதோ பிசினஸ் விஷயமா? ஷோ பிசினஸ் எல்லாம் விடுமா. அதை விட சந்தோஷமான விஷயமா. என்னடி அதை விட சந்தோஷங்கிற? சொன்னதானே தெரியும் எனக்கு. நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்துடுச்சு. அதை விட வேற என்ன பெரிய சந்தோஷம் வேண்டியிருக்கு? என்ன எதிர்பார்த்த? என்ன நடந்துச்சு? அப்பா என்னப்பா நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், நீங்க என்ன எதுன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கேட்காட்டியும் பரவாயில்ல, நானே சொல்றேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே சிவா அமுதா கல்யாணம் தள்ளி போயிடுச்சு. சிவாவோட அப்பாவுக்கு முதல் வருஷம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும்னு அமுதாவோட ஃபேமிலி கிட்ட சிவாவோட அம்மா உறுதியா சொல்லிட்டாங்க. சோ இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. இதுதான் உனக்கு சந்தோஷமான விஷயமா? இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு தான் உனக்கு நான் பால் கொழுக்கட்டை பண்ணி தரணுமா? ஆமா, எனக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்க போகுது இல்லப்பா? என்னப்பா நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னமோ சைலண்டாவே இருக்கீங்க. இன்னும் இந்த ரோஜாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அட விடுங்கப்பா, நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க போகுது. நிச்சயமா நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமாண்டி, அநியாயம் அக்கிரமம் பண்றவங்களுக்கு
ஆரம்பத்துல எல்லாமே கைக்கூடி வர மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் தெரியும் அடிவேரோட புடிங்கிட்டு போறதெல்லாம். ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ம் ஏன் வாயை அடக்கிட்டு ஊர் வாயில விழாதடி. அமுதா கல்யாணம் நின்னு போகல, தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். பாவண்டி அந்த அமுதா, நடக்க இருந்த கல்யாணம் 1 வருஷம் தள்ளி போயிருக்குன்னா அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாடுபடும். ஏமா பெத்த பொண்ணு மனசு என்ன பாடுபடுதுன்னு நீ அக்கறைப்பட மாட்டேங்கிற. ஆனா அந்த அமுதா மனசு என்ன பாடுபடும்னு நீ இவ்ளோ அக்கறைப்படுறியே. உன் மேல அக்கறை இல்லாமலாம் இல்லடி. தப்பான எண்ணத்தோட வாழாத, தப்பான வழியில போகாதுன்னு நான் உனக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ நான் சொல்ற எதையுமே எடுத்துக்காம எடுத்துரிச்சு பேசுறியே என்ன? இது பாருமா, உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஒரு நாள் 1 மணி நேரம் இருந்தா கூட எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தலாம். ஆனா என் முன்னாடி முழுசா 1 வருஷம் 365 நாள் இருக்கு. இந்த 365 நாள்ல முழு மூச்சா இறங்கி சூறாவளி மாதிரி சுத்தி யாரு மனச யார விட்டு எப்பப்போ மாத்தி வச்சு திசைக்கு ஒருத்தரா திருப்பி வைக்கிறேனா இல்லையாங்கிறத மட்டும் நீ பாரு. அமுதா குடும்பத்துக்கும் சிவா குடும்பத்துக்கும் ஜென்ம பகையை உருவாக்கி 2 குடும்பத்தையும் சேர விடாம பண்றேனா இல்லையான்னு மட்டும் நீ பாரு. ஆவேசம் ஆக்ரோஷம் இதெல்லாம் வேண்டாண்டி. ஒரு பொண்ணுக்கு இவ்ளோ கெட்டெண்ண ஆகாதடி. நல்ல தண்ணிய 4 நாள் தேக்கி வச்சிருந்தாலே நாத்தம் வந்துரும். உன் மனசு ஃபுல்லா இவ்ளோ கெட்டெண்ணத்தை தேக்கி வச்சிருக்கேடி. வேண்டாம், இதெல்லாத்தையும் அழிச்சிடு. இல்லன்னா அது ஒன்னு அழிச்சிடும்டி. யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சிவாவை இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா கொண்டு வந்து நிறுத்துற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். என்னப்பா நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீங்க பட்டும் படாத மாதிரியும் கண்ணும் காணாத மாதிரியும் இருக்கீங்க. அப்படி என்னப்பா யோசனை? அப்பா என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நினைக்கிறதெல்லாம் சில நேரத்துல வெளியில சொல்ல முடியாதுமா. ஏமா இன்னும் உனக்கு என் மேல கோவம் போலையா? இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க? அம்மா நான் உன் மகம்மா, நீ பெத்த மக. ஏமா இப்படின்னு நீயே வேண்டான்னு ஒதுக்கி வைக்கிற? மா நீ இல்ல இருக்க முடியாதுமா. உன் கூட பேசாம என்னால இருக்க முடியல. உன் கூட பேசுறதே பாவம்னு நினைக்கிறேன்டா. உன் கூட பழையபடி உறவு கொண்டாடுறது என் புருஷன் ஆன்மாவுக்கு செய்யற துரோகம்னு நினைக்கிறேன்டா. அம்மா அவர் எனக்கு பிடிக்கல. என்னால திடீர்னு அவர் அப்பாவை ஏத்துக்க முடியல. அதனாலதான் நான் வேலைக்கு போனேன், திட்டினேன், சண்டை போட்டேன். மத்தபடி அவர் சாகணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அவரோட பழைய வாழ்க்கைய பத்தி யாருக்கு என்ன தெரியும்? இத்தனை நாள் எங்க இருந்தாரோ என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அவரும் சொல்லல, நீயே கேட்கல. ஏன் யாருமே கேட்கல. அவருக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ, திடீர்னு என்ன நினைச்சு ஒரு தூக்கு மாட்டி செத்து போயிட்டாருன்னு தெரியல. யாருமே புரிஞ்சுக்காம நான் வேதனைப்படுத்தினேன், கேவலப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன்னு அதை தாங்க முடியாம தூக்கு மாட்டிட்டாருன்னு என்னைய குறை சொல்றீங்க. என்னடா புதுசா கதை சொல்ற? அம்மா நான் கதை சொல்லம்மா, பழைய கதை உனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்றேன். இங்க பாருடா, பழைய கதை அது இதுன்னு சொல்லி என் புருஷனை கேவலப்படுத்தாத. அம்மா நான் யாரையும் கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறேம்மா. 20 வருஷமா அவர் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, யாரோட பழகினாரு, பணத்துக்கு என்ன பண்ணாரு, யாரோட ஆதரவுல இருந்தாரு, இல்ல யாருக்கு இவரு ஆதரவா இருந்தாரு, இதெல்லாம் தெரிஞ்சா அவர் ஏன் தூக்கு மாட்டி சத்தான்னு தெரிஞ்சிருமா.
ஏண்டா என்னடா பேசுற நீ? யாருக்கு ஆதரவா இருந்தாருன்னா? என் புருஷனுக்கு வேற ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னு கதை கட்டி விட்டு அவரை அசிங்கப்படுத்தலான்னு பாக்குறியா? ஏமா இப்படி தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்க நீ? நான் தப்பு தப்பா பேசலடா, நீ தான் தப்பு தப்பா பேசுற. அவர் செத்தும் அவர் மேல உள்ள கோவம் ஆத்திரம் இன்னமும் தீரல, அதுதான் இப்படி பேசுற. 20 வருஷத்துக்கு முன்னாடி அழ வச்சுட்டு போய் மறுபடியும் திரும்ப வந்து அழ வச்சுட்டு போன உன் புருஷன் உனக்கு முக்கியம். சின்ன வயசுல உன் காலை சுத்தி சுத்தி வந்த உன் புள்ள உனக்கு முக்கியம் இல்லல்ல? நீ எனக்கு முக்கியம் இல்ல, என் புருஷன் தான் எனக்கு முக்கியம். நீ வேணா சொல்லிக்கலாம்டா என்ன உன் அம்மான்னு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் மகன் இல்ல, என் தாலிய அறுத்தவன்டா. அம்மா என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் தாலி எடுத்தவன் சொல்லிட்டு இருக்க என்னைய? இந்த பார், நீ சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் நான் உன் தாலி அறுக்கலனாலும் அந்த தாலி தன்னால அறுந்திருக்கும். உன் புருஷன் தூக்கு போட்டு சாகாட்டியும் போலீஸும் கோர்ட்டும் வந்தாலும் தூக்கு மேடையில ஏத்திருக்கும். உன் புருஷன் ஒரு கொலைகாரம்மா. பெத்த அப்பா மேல, அதுவும் செத்து போனவர் மேல இப்படி கொலைகார பட்டம் கட்டியே உன்னை தொடரதே பாவண்டா. உன் புருஷனை நான் கொலைகாரன்னு சொல்லல. அவர் யார ஓட ஓட துரத்தி கொலை பண்ண பார்த்தாரோ அந்த ரஞ்சினியை அவர் படத்தை வரைஞ்சு போலீஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த விசாரணை நடந்துதான் இருக்கு. யாரும் எதையும் மறைக்க முடியாதுமா. எல்லா உண்மையை என்னைக்காவது வெளியே வரதான் போகுது. போலீஸ் என்ன அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் என் புருஷன் மேல எந்த தப்பும் இருக்காது. ஆண்டவன் எதுக்குமா விசாரிக்கணும்? அத ரஞ்சினியை என்னை கொல்ல பார்த்தது இவர் தானே படம் வரைஞ்சு போலீஸ்லயே கொடுத்துட்டாங்களே. ஒருவேளை போலீஸ்க்கு பயந்து ஒரு தூக்கு போட்டு செத்துட்டாரோ என்னவோ, யாருக்கு தெரியும்? டேய் சிவா, ஏன்டா அம்மா இப்படி டார்ச்சர் பண்ற? அவங்களே எவ்வளவு நொந்து போயிருக்காங்க. யார் டார்ச்சர் பண்றா? நீங்களே சொன்னா என்ன டார்ச்சர் பண்றீங்க? நாங்க டார்ச்சர் பண்றோமா? புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. உன் கல்யாணத்தை 1 வருஷம் கழிச்சு பண்ணலான்னு அம்மா சொன்னாங்கல்ல, அந்த கோபம் ஆத்திரம் அதான் இப்படி அம்மாவை தேள் மாதிரி கடிச்சு கொட்டிட்டு இருக்க. அக்கா, ஏன் இப்படி சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு இப்ப எதை முடிச்சு போட்டுட்டு இருக்க? நான் அப்படி நினைக்கவே இல்லை. 1 வருஷம் கழிச்சு அம்மா தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு நான் மறுத்து பேசினேன்னா எல்லாத்துக்கும் சம்மதம் தானே சொன்னேன். யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? 1 வருஷம் கழிச்சு அம்மா தான் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு நான் மறுத்து பேசினேன்னா எல்லாத்துக்கும் சம்மதம் தானே சொன்னேன். யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன நோகடிச்சிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, உங்க எல்லாருக்கும் நான் வேண்டாத போறேன். எங்கேயோ போய் தொலைறேன். அம்மா, அவனும் பாவம் தானே. ஏமா இப்படி சிவாவை வெறுக்கிற? அவனும் நீ பெத்த மகன் தானே. நீயே வெறுத்தா அவன் எங்கம்மா போவான்? போகட்டும்டி, அவன் எங்கேயோ போகட்டும். அவன் என் மகன் இல்ல, என் புருஷனை கொன்னவன் எனக்கு வேண்டாம். போங்க, இப்படியே 2 பேரும் எதிரும் புதிரமா போனாதானே அந்த அமுதாவை இந்த வீட்டுக்குள்ள மருமகளா அடி எடுத்து வைக்க முடியாம பண்ண முடியும். அமுதா, அமுதா, வா ரஞ்சினி, வா திவ்யா, உட்காருங்க. என்ன திடீர்னு? ஏன் நான் திடீர்னு எல்லாம் வரக்கூடாதா? இல்ல, போனாவது பண்ணிட்டு வருவியே, அதான் கேட்டேன். ஓஹோ, மேடம்க்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டு தான் வரணுமா? ஐயோ சாரி, தெரியாம கேட்டுட்டேன், மன்னிச்சிடு. இல்ல, விஷயம் அந்த மாதிரி, அதான் உடனே வந்தேன். என்ன விஷயம்? உன் கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி வச்சுட்டாங்களாமே சிவாவோட அம்மா. சிவா சொல்லிதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். என்ன அமுதா இதெல்லாம்? பெரியவங்க சொல்றாங்க, அவங்க குடும்ப வழக்கப்படி வீட்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா 1 வருஷம் கழிச்சுதான் எந்த நல்ல காரியத்தையும் செய்யணுமா. அப்பா இறந்து போயிட்டாருன்னா கொல்லி வச்ச மக 1 வருஷம் கழிச்சு 1 வருஷம் திதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டாங்க. என்ன முட்டாள்தனமா இருக்க? கொள்ளி வைக்கிறது தள்ளி வைக்கிறது இப்பெல்லாம் யார் இந்த மாதிரி பண்றாங்க? மிஷின்ல பாடியை வச்சு பட்டன் தட்டினா போதும், 1 நிமிஷத்துல சாம்பல் ஆயிடும். சாம்பலை வாங்கி சமுத்திரத்துல கரைச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்படி சாதாரணமா சொல்லிட முடியாது ரஞ்சினி. என்ன இருந்தாலும் அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அவங்க குடும்ப வழக்கம் என்னமோ அது கேட்டுதானே செய்யணும். அது மட்டும் இல்லாம சிவாவோட அம்மா புருஷனை இழந்து பூவையும் பொட்டையும் இழந்து வேதனைப்பட்டு இருக்கிற இந்த சமயத்துல கல்யாணம் அது இதுன்னு நினைச்சு பார்க்க முடியுமா? அவங்க வழக்கத்தை சொல்லும்போது மறுக்க முடியுமா? என்ன இருந்தாலும் பெரியவங்க இல்லையா? பெரியவங்க பெரிய இவங்க அவங்க புருஷனை பிரிஞ்சுட்டாங்கன்றதுக்காக
நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு சொல்றவங்க பெரியவங்களா? அப்படியெல்லாம் தப்பா எடுத்துட்டு பேசக்கூடாது ரஞ்சினி. அவங்க சிவாவை பெத்த அம்மா. அவங்க மனசு நோகுற மாதிரி நாம எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ரஞ்சினி. என்னைக்கு இருந்தாலும் எனக்கும் சிவாவுக்கும் தான் கல்யாணங்கிறது முடிவான விஷயம் தானே. அப்புறம் என்ன, 1 வருஷம் என்னால காத்துட்டு இருக்க முடியும். காத்திருக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா எதுக்காக காத்திருக்கணும், ஏன் காத்திருக்கணும்? இன்னும் சொல்ல போனா ஒரு துக்கம் நடந்த வீட்ல அதே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காம அத மறக்கிற மாதிரி ஒரு நல்ல காரியத்தை நடத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். அதான் பெரியவங்களுக்கு அழகு. அத விட்டுட்டு ஒண்ணு சேர வேண்டியவங்களை பிரிச்சு வைக்கிறது அழகு இல்ல. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். 1 வருஷம் தானே ரஞ்சினி, இப்படிங்கிறதுக்குள்ள ஓடிடும். என்ன 1 வருஷம் தானே ஈஸியா சொல்ற? 1 வருஷங்கிறது அவ்வளவு ஷார்ட் டைம் உனக்கு? 1 நாள் 1 மணி நேரம் போதும், என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாமே தலைகீழ மாறும், தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றது எனக்கு புரியுது ரஞ்சினி. பொண்ணா பிறந்த நாம பிறந்ததுல இருந்து 20 வருஷம் அம்மா அப்பா சொல்றபடிதான் கேட்கணும். அடுத்து 40 வருஷம் மாமியார் சொல்றபடி நடக்க போறோம். இதுக்கு நடுவுல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என்ன நீ பொண்ணா பிறந்துட்டோம், அம்மா இஷ்டம் மாமியார் இஷ்டம் அப்படி இப்படின்னு புலம்புற? நாம நம்ம இஷ்டத்துக்கு தான் வாழணும், இன்னொருத்தவங்க இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது. நாம என்ன அடிமைங்களா? நீ கோடீஸ்வரி, நாங்க மிடில் கிளாஸ். இதுதான் இவ்வளவுதானு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து பழகிட்டோம். அந்த வட்டத்தை விட்டு வெளியே வரணும்னா நாங்க நினைச்சாலும். உட்காருங்கப்பா. அமுதா சொல்றதுதான் சரி. வாழ போற வீட்டுல மாமியார் மனசு கொண்டாம நடந்துக்கிட்டா மருமகளுக்கு நல்லது. அவங்க குடும்ப வழக்கத்தை அவங்க சொல்லிட்டாங்க, அதை சரின்னு ஏத்துக்கிறது தான் நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு நிச்சயம் பண்ண கல்யாணம் நிச்சயம் பண்ண முகூர்த்தத்திலே நடந்தாகணும்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? அவங்கள அனுசரித்து போகிறது தான் நல்லது. என்ன இருந்தாலும் அவங்க பையனை பெற்றவங்க இல்லையா? நான் பொண்ணை பெற்றவன் தானே. 1 பொண்ணு இல்லம்மா, 2 பொண்ணு. என்னப்பா நீங்க பொண்ணை பெத்தவன்னு உங்களை நீங்களே தாழ்த்தி பேசிக்கிறீங்க? பொண்ணை பெத்தவங்கன்னா என்ன இலக்காரமா? பையனை பெத்தவங்களுக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கு? அதாவதுமா, பையனை பெற்றவங்களுக்கு கொம்பு முளைச்சிருக்கோ இல்லையோ, கொம்பு சீவுறதுக்கு ஆளுங்க இருக்காங்கம்மா. நாம தான் பொறுத்து போகணும். இல்லப்பா, அமுதா சிவா கல்யாணம் 1 வருஷம் தள்ளி போறத என்னால ஏத்துக்கவே முடியாது. என்னால சிவா அம்மா பண்றத ஜீர்ணிக்கவே முடியல. சிவா அமுதா கல்யாணத்தை பாக்குறதுக்கு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? இப்போ என்னம்மா கெட்டு போச்சு? 1 வருஷம் தானே, 365 நாள் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். இது பாரு அமுதா, நீ யார் சொல்றதையும் கேட்காத. சிவாவை கூட்டிட்டு போய் ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. அமுதாவை தூண்டிவிடும் ரஞ்சனியின் உண்மையான நோக்கம் என்னவாக இருக்கும்?